டெல்லியை உலுக்கிய நீட் விவகாரம். இரவோடு இரவாக கல்வித்துறை செயலாளரை தூக்கியடித்த மத்திய அரசு. நள்ளிரவில் வெளியான அந்த ஒரு அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தேசிய அளவில் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லியில் தொடர்ந்து போராட்டங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. அரசின் மீதான விமர்சனங்கள் வலுத்து வரும் சூழலில் மத்திய கல்வித்துறை செயலாளராக பணியாற்றி வந்த மூத்த IAS அதிகாரி வினீத் ஜோஷி திடீரென அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 1992ஆம் ஆண்டு மணிப்பூர் கேடர் IAS அதிகாரியான வினீத் ஜோஷி IIT கான்பூரில் பொறியியல் பட்டமும் IIFTயில் MBA பட்டமும் பெற்றவர். தேசிய தேர்வுகள் முகமையின் முதல் தலைமை இயக்குநராகவும் CBSE தலைவராகவும் மணிப்பூர் மாநில தலைமை செயலாளராகவும் பணியாற்றி கல்வித்துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவர். கடந்த 2025 ஜனவரி முதல் மத்திய கல்வி செயலாளராக பொறுப்பு வகித்த இவர் தற்போதைய சர்ச்சைகளுக்கு மத்தியில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். வினீத் ஜோஷிக்கு பதிலாக மத்திய கல்வித்துறையின் புதிய செயலாளராக நரேஷ் கங்வார் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 1994ஆம் ஆண்டு ராஜஸ்தான் கேடரை சேர்ந்த IAS அதிகாரியாவார். எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் பிரிவில் BTech, IIT டெல்லியில் MTech மற்றும் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் நிர்வாகத்துறையில் பரந்த அனுபவம் கொண்டவர். முன்னதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்தின் செயலாளராக பணியாற்றிய போது மாசு கட்டுப்பாடுகளுக்கான முக்கிய நடவடிக்கைகளை செயல்படுத்தி பெயர் பெற்றவர் நரேஷ் கங்வார். தற்போது மத்திய கால்நடை மற்றும் பால்வளத்துறையின் செயலாளராக பணியாற்றி வந்த இவர் இப்போது நாட்டின் மிக முக்கிய துறையான கல்வித்துறையை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுள்ளார்.